அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். நாம இப்ப பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, யூனிட் 5ல 12 வினாக்கள் கேட்டிருக்காங்க. யூனிட் 5ல 12 வினாக்கள் எது எது, என்ன, சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். எப்படி பார்த்தாலும் ஒரு வினாவில் 12 வினா இருக்குது அப்படின்னா, அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 8 வினாக்கள் நீங்கள் எடுக்கிற மாதிரி, மீதி இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 4 வினா 3 வினாவை ஒரு கொஞ்சம் கடினமான வினாவை இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. யூனிட் 5ல் கேட்கப்பட்ட வினாக்கள் மொத்தம் 12. நம்ம டிசிஏவோட மெட்டீரியல்லேருந்து வந்தது இல்லாமல் ரொம்ப ஓல்டு சங்கம் காலத்தில் இருக்கிற பழைய புத்தகத்தில் ஒரு 3 வினா வந்திருக்குது. விடைகளை தெளிவாக சொல்லணுன்றதுக்காக அதையும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லிட்டேன். என்னுடைய லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை எடுத்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் தைரியமாக அதை தான் ஆன்சர்னு ஃபைனல் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது மாறுபாடு இருக்குமானால் நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் கீழே இருக்கும்போது நம்ம சேலஞ்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட் டீச்சர், பார்க்கலாம். இப்போ யூனிட் 5ல் 12 வினாக்களில் முதல் வினா பார்த்திங்கன்னா, நான் இந்த புத்தகம் யூனிட் 5 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட எல்லா டீச்சர்ஸுமே. இது கிட்டத்தட்ட இது ஒரு 250 பேஜுக்கு மேலே இருக்கும். இந்த புத்தகத்தில் இருந்து வந்த வினாக்களையும் என்னன்றதை பார்த்துருவோம். இல்லாததையும் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் டீச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, தமிழில் மணவாள முனிகள் எழுதிய 19 நூல்களின் தொகுப்பின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ராமானுஜர் நூற்றந்தாதி என்று அழைக்கப்படும் அப்படின்றது பேசிக் கொஷின். ஏன்னா ராமானுஜர்கிட்ட 2 பேர் இருப்பாங்க, வேதாந்த தேசிகர், இன்னொன்று மணவாள முனிகள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்த வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்துக்கும், மணவாள மொழிகள் தென்கலைக்கும் தலைவராக இருப்பாங்க. அதில் மணவாள மொழிகள் 19 நூல்களின் தொகுப்பு பேர் எழுதியிருப்பார். அதுக்கு ராமானுஜர் நூற்றந்தாதி என்று பெயர். இது பார்த்திங்கன்னா ராமானுஜர் என்ற டாப்பிக்கில் யூனிட் 5ல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வேதாந்த தேசிகர், மணவாள மொழிகள் 2 பேரும் அவருடைய காலத்தை பிரிஞ்சாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுடலாம். எல்லா நூல்களையும் தொகுத்தவர் மணவாள முனிகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ராமானுஜர் நூற்றந்தாதி அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். அடுத்ததாக 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் கணிதவியல் கட்டுரை டேஸ் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒரு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் நூல்களை ஏதோ ஒன்று எடுத்து பாருங்கள். இது கணித நூல்களை அதில் இருக்கான்னு தெரியல. இதுக்கு சரியான விடை ஏரம்பம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இது நான் என்னுடைய குறிப்பேட்லேருந்து சரியான முறையில் விளக்கம் இருக்கணும், விடை இருக்கணுக்காக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரம்பம், தமிழ் ஏரம்பம் என்பது தமிழ் மொழியில் உள்ள ஒரு பண்டைய இந்திய கணித கட்டுரை ஆகும். இது நீங்கள் சரியான விடையாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக திருமலை நாயக்கர் மகால் கலைப்பாணியில் டேஸ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. திருமலை நாயக்கர் இஸ் அண்ட் த ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் என்ன ஸ்டைலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. திராவிட கலைபாணி இது ஆப்ஷன் பி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது. இது அவங்க வேறு மாதிரி ஏதாவது ஸ்டைலாக மாற்றுறாங்கன்னா இத்தாலியன் ஒரு சிற்பி வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, ஒரு 14ஆம் நூற்றாண்டு திருமலை நாயக்கர் மகால். இதெல்லாம் இருக்குது. இதில் திராவிட கலைபாணி ஆப்ஷன் பி சரியான கொஷின். ஒருவேளை டிஆர்பி சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் திராவிட கலைபாணி அழகு என்பது நம்ம இதிலே கொடுத்துட்டேன். கட்டிடக்கலையை நான் மெட்டீரியலில் புக்ஸில் எடுக்கிறப்போ திராவிட கலைபாணி கோயில்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதனால் இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி சரியான விடை. பாண்டியர்களில் எந்த செப்பேடு களப்பிரர்கள் கடுங்கோனால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்னமன்னூர் கொடுத்தா நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஆனால் இதோட சரியான ஆன்சர் வேள்விக்குடி. நான் மெட்டீரியலே கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பி. புத்தகம் இருக்கிறவங்களாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பி இல்லை. இது பாண்டிய பிரச்சோட்டு கடுங்கோன் போட்டிருக்கேன் இல்லையா. கடுங்கோன் அவருடைய அது வேள்விக்குடி பட்டயம் அவரை களப்பிர சக்தி என்றே குறிப்பிடுகிறது. ரொம்ப அப்சல்யூட்லியான கரெக்டான விடை ஆப்ஷன் பி, வேள்விக்குடி பட்டயம். அடுத்ததாக தமிழகத்திற்கு சீன புனித பயணி யாருடைய காலத்தில் வருகை புரிந்தார்கள்? 2 முறை கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸை. ஏற்கனவே சீன பயணி வாங்க பற்றி ஒரு கொஷின் பார்த்தோம். மறுபடியும் ஒரு யார் காலத்துக்கு வந்தான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே ஒரு மெட்டீரியல் படிக்கிறப்போ டெப்த்தாக படிக்கிறது இப்போ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. யாருடைய காலத்தில் வருகை புரிந்தார்னா 1ஆம் நரசிம்மவர்மன். ஆப்ஷன் பி உங்களுக்கு சாதாரண தெரியணும். 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் மகேந்திரனுக்கு பின்பு அவன் பையன் வருவான். அவருடைய 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உங்களுக்கு தெரியணும். 1ஆம் நரசிம்மன் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா யுவான்ஸ் வாங்க வருகின்னு முக்கியமானலாம் கொடுத்துருக்கேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஆப்ஷன் உங்களுக்கு பி சரியான விடை. பி சரியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக் கொஷின் தான், பயங்கரமானதெல்லாம் கிடையாது.
கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எவை சரியானவை? சரியானவை எவைன்றது பார்த்தீங்கன்னா, சம்பந்தர் கூன் பாண்டியனின் சமகாலத்தை சேர்ந்தவர், அப்சல்யூட்லி கரெக்டு. சுந்தரர் ராஜசிம்மனின் சமகாலத்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு போனால், சுந்தரர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ராஜசிம்மன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எப்போ வராரு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக பாண்டியர்களே ஒரு ராஜசிம்மன் இருக்கார், அவர் 730 வராரு. ஸோ அதில் சுந்தரர் ராஜசிம்மன்றவர் அடுத்ததாக வர 730 வராரு. இவர் 710 முடிஞ்சு போகுது. அதனால் ஏ மட்டும் சரியானது. பி மட்டும் இவருடைய காலத்திலே இவர் வாழ்ந்திருக்காரு. அதனால் கூன்பாண்டியோட காலத்திலே இவர் வாழ்ந்ததுனால 2 பேருமே அதே காலத்தில் வாழ்ந்ததுனால வாய்ப்புகள் இல்லை. ஏ மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ மட்டும் சரியானது அப்படிங்க போடணும். அடுத்ததாக ஹரிகேசரி மாறவர்மன் காலத்தில் இவருடைய மகன் ஹரிகேசரி மாறன் பதவியேற்றார். சேந்தனுக்கு பின்பு அவருடைய ஆட்சி சைவ சமயத்தின் மறுமலர்ச்சி காரணமாக இருந்தது. கூன் பாண்டியன் என்றும் அழைக்கப்படுகிறார். திருஞானசம்பந்தர் அவருடைய சமகாலத்தவர். ஓகேங்களா, திருஞானசம்பந்தர் சமகாலத்தவர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ சம்பந்தர் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது சுந்தரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா, சுந்தரர் இவரை இன்றசி நெடுமாறன் என்று அழைக்கிறார். இவர் காலத்தில் சமணராக இருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர். அப்போது இவர் காலத்திலே இவர் வாழ்ந்ததுனால சரியான விடை ஏ மட்டும் சரியானது. அதில் கரெக்டானது 1 மட்டும் சரி, 2 தவறு. கீழ்காணவற்றை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஓல்டு புத்தகத்தில், கிட்டத்தட்ட 1950 வெளியிடப்பட்ட புத்தகத்தில் தான் இருக்கணும்னு தெரியல, நம்ம இப்போ பார்த்த மாதிரி தெரியல. சரி, குலசேகர மடம் அப்படின்னா அழகர் கோயில். அடுத்தது அம்மாளா தட மடம் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநகரில் இருக்குது. திருமங்கை மன்னர் மடம்னா திருக்குறன்குடியில் இருக்குது. அப்படின்னா அப்போ 1க்கு 2 வரணும். 1க்கு 2 வருது. அப்போ பிக்கு 3 வரணும், 3 வருது. அப்போது சிக்கு 1 வரணும். அப்போது அப்சல்யூட்லி ஆன்சர் சி. நான் ஒரிஜினலாக தெரியணும் சார் அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன் அந்த புக்கில் இருந்தே. அழகர் கோயில், குலசேகர மடம் இல்லை. அடுத்தது திருநகரில் உள்ள அம்லாலா தட மடம். அடுத்தது திருக்குறங்குடியில் உள்ள திருமங்கை மன்னர் மடம். இது சரியான விடை. ஆப்ஷன் உங்களுக்கு சி போட்டிருந்தா ஓகே. அடுத்ததாக இந்தோ யவனர்களை பற்றிய குறிப்பு எந்த புத்தகத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி, நற்றிணை, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு. அப்படின்னா இந்தோ மற்றும் யவனர்களை பற்றிய குறிப்புகள் அதிகம் காணப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு பாடல்கள். அகநானூறு பாடல்களில் மதுரை காஞ்சியில் மதுரை மாங்குடி மருதனார் பாடிய பாடல்கள் உள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான விடை நீங்கள் போட்டிருப்பீங்க. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் எழுதியிருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகநானூறு அப்படின்னா பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்கள். யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு கரியோடு பெயர்னு சொல்லுவாங்க. இங்கே கரி என்று சொன்னால் மிளகு என்று பொருள், கரி என்று சொன்னால் மிளகு என்று பொருள். ஸோ இதனால் யவனர்கள் மிளகை வாங்கிட்டு போனாங்கன்னு குறிச்சிருப்பார். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதை அகநானூறு 400 பாடல்கள் எல்லாத்தையும் நான் விலைக்கு கூறிகிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் சரியான விடை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்ததாக எந்த கல்வெட்டு விஷ்ணுகோபன் என்ற பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி புரிந்து குறிப்பிட்டிருக்குதுன்னு கொடுக்குறாங்க. 2ஆம் புலிகேசியின் ஐயோல் கல்வெட்டு இல்லை, சமுத்திரகுப்தரின் அலகாபத்தூன் கல்வெட்டு. ஆப்ஷன் சி அலகாபத்தூனுக்கு 33 வரிகளில் எழுதப்பட்டது இது. ஸோ இதில் ஆப்ஷன் சி சரியான விடை. ஒரு பக்கமே சமுத்திரகுப்தரை பற்றி அலகாபத்து கல்வெட்டில் விஷ்ணுகோபர் காஞ்சிபுரம் வரை வந்த பல்லவ மன்னன் விஷ்ணுகோபன் போய் சிறைப்பிடித்தார். இது ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது, கொடுத்த மெட்டீரியல் இருக்குது. இது பேசிக் கொஷின் தான். இதுக்கு ஆன்சர் சமுத்திரகுப்த. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக திருவல்லம் போர் நடந்த வருடம் கொடுத்துருந்தேன். இதில் தக்கோலம் போர் வருவாங்க 949 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க திருவல்லம் போர் கேட்டிருக்காங்க. இது எப்போ நடைபெறுதுன்னா 910 to 11. யார் கடையில் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தில் ராஷ்டிர குடல்களோட சண்டை போட்டார் அவர். ஸோ அது உங்களுக்கு 10 to 11. இது சரியான விடை பி. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் சோழர்களின் படைகளும் ராஷ்டிர குடலின் படைகளும் திருவள்ளத்தில் மோதிக்கொண்டன. இதில் கிபி 910 to 11 கே பிள்ளை என்றோட புத்தகத்தில் இருக்குது. கிருஷ்ணனும் அவனுடைய போர் துணைவரும் படுதோல்வி அடைந்தார்கள் அப்படி இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் பி அப்சல்யூட்லி கரெக்டு. ஸோ போட்டிருந்தால் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
சங்கீர்ண சாதி என்ற பட்டத்தை பெற்றவர் அப்படின்னா குடுமியார் மலைக்கழகர் உத்தராச்சாரியாரை பற்றி எழுதியிருப்பாங்க. அதில் என்ன பண்ணலாம், மகேந்திரவர்மன் அப்படின்றது நமக்கு தெரியணும். முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன்றது உங்களுக்கு தெரியணும். ஆப்ஷன் பி சரியான விடை. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. ஏன்னா உங்களுக்கு முதலாம் மகேந்திரவர்மன் இசை, ஓவியம் எல்லாத்துலேயுமே பெரிய ஆள். குடுமியார் மலையில் இருப்பார். உத்தராச்சாரியார் எழுதியிருப்பார். சங்கீரணம் என்ற இசையை பற்றியும் சங்கீன சாரதி என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சேத்தக்காரி மற்றும் என்ன சொல்லுவாங்க, ஓவியத்தில் சிறந்த மன்னனாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் சங்கீத இசையை வந்து கற்றுக்கொண்டார் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் சரியான விடை பி. ஸோ நீங்கள் சரியான முறையில் பி போட்டிருந்தால் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக சோழர்கள் ஆட்சியில் தண்டநாயகம் என்று அழைக்கப்படுவர்கள். தண்டநாயகனே படைத்தலைப்பில் இது ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி. இதுதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆர்மி சீஃப், கமாண்டர் ஆர்மி சீஃப். ஸோ உங்களுக்கு பி சரியான விடை. உங்களுக்கு மெட்டீரியல் நான் கொடுத்த மெட்டீரியலை ஒரு படைப்பிரிவின் தலைவர், நாயகம் அல்லது பின்னாட்டில் படை முதல் என்றும் படைத்தளபதி, சேனாதிபதி, தண்டநாயகம் என்று அழைக்கப்படுவார்கள். 11th புது புக்கில் இருக்குது, பழைய புத்தகத்தில் இருக்குது. இதுவும் சரியான விடை. ஸோ இந்த 12 வினாக்களையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிங்க. சரியான விடையில் குறித்து உங்களை மதிப்பெண்களை நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு என்கிட்ட ரிப்ளை பண்ணுங்கள்.